வரியூர் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பணம் கிடைக்கல. சரி ஒவ்வொருத்தரா போய் கேட்கிறாரு, ஐயா ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை நினைக்கிறாரு. இன்னொருத்தர் 100 ரூபாய் கொடுங்க கேட்கிறாரு, நினைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொருத்தையும் கேட்டு கடைசியில் மனிதனிட்ட எல்லாம் கேட்டோம், உதவி கிடைக்கல. அதனால நான் கடவுள்கிட்டயும் கேட்கலாம், ஏன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சவரு. அதனால நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நேரடியா கேட்கிறாரு. கடவுள் கேட்கும் போது என்ன அப்படின்னா, எப்படி கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு தபால் நிலையத்துக்கு போறாரு. அஞ்சல் நிலையத்துக்கு போய் அஞ்சல் அட்டையில் வாங்குறாரு. வாங்கி அதில் ஐயா கடவுள் அவர்களே, நான் வறுமையின் கோட்டின் கீழே இருக்கிறேன். நான் எத்தனை முயற்சி செஞ்சு எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு எழுதிட்டு, அட்ரஸ்க்கு என்ன பண்ணுறது, கடவுளுக்கு எப்படி அட்ரஸ் இருக்கும் அப்படின்ட்டு, சரி கடவுள் அவர்கள் கேரா போஸ்ட் ஆஃபீஸ், கேரா போஸ்ட் மாஸ்டர், திருநெல்வேலி மாவட்டம் போட்டார். போஸ்ட் பண்ணிட்டார். போஸ்ட் பண்ணிட்டு இந்த சீர்திக்கிற ஒரு ஆள் எடுத்து அதை அலுவலர் பார்த்துட்டு, யார் கடவுளுக்கே லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அதை போஸ்ட் மாஸ்டர் கொடுக்காரு. அவர் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு, அடனே ரொம்ப வறுமையில் இருப்பாராட்டுக்குது, சரி பரவாயில்ல நாமளே ஒரு உதவி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அலுவலகத்தில் ஆளுக்கு 1000 ரூபா 10 ரூபா 2 ரூபா வாங்கி 90 ரூபா சேர்ந்துருச்சு. 10 ரூபா சரி பரவாயில்ல 90 ரூபா சேர்ந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே மணியாளுக்கு புரிய அந்த கட்டணத்தை எழுதிட்டு அந்த 90 ரூபாயை அவருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அவருக்கு அடுத்த நாள் காலையில் அது போய் கிடச்சிருச்சு. பணம் கிடச்சி அவருக்கு சந்தோஷம். ஆனால் எப்படி நினைக்கிறேன்னா, 90 ரூபா இருந்துச்சு, நான் 100 ரூபாய்னு கேட்டு கடவுள்கிட்டேன், இது 90 ரூபா இருக்குது அப்படின்ட்டு அடுத்த ஒரு தபால் வாங்குறாரு. வாங்கி, அன்புள்ள கடவுள் அவர்களே, நீங்கள் அனுப்பிய 90 ரூபாய் எனக்கு கிடைத்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பாதீங்க, ஏன்னா 10 ரூபாய் கவுன்ஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை எழுதி போஸ்ட் பண்ணிட்டார் கடவுளுக்கு. அப்போ நம்ம உதவி செய்யறது கூட எப்படி செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவர் அழகா சொல்றாரு. நன்றி ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்லிட்டு 469 பாடல சொல்லியிருக்காரு. நன்றி ஆற்றல் யாருக்கு நீ உதவி செய்யணுமோ அதை நன்றாக யோசித்து அவர்களுக்கு உதவி செய்தால் தான் அது நன்மையா இருக்கு. இல்லாட்டி உனக்கு குற்றம் தாண்டா வந்து சேரும், உனக்கு தப்பு தான் வந்து சேரும் அப்படின்னு அந்த குரலை அவர் எழுதியிருக்கிறாரு. இதோட நான் ரசித்த வள்ளுவத்தை முடித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மேடையை அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு டாக்டர் முத்துசாமியா தமிழ் பண்ணி தலைவர் அவர்களை நான் ரசித்த வள்ளுவம் என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.